யாசகம் பெறும் சாமியார் போல வந்து ஊழியர் அசந்த நேரத்தில் செல்போன் திருடிய நபர்கள் சிசிடிவி காட்சிகள் வைரல். மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை, சத்தி, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை பள்ளி, கல்லூரி செல்வதற்காகவும், பணி நிமித்தமாக கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காகவும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் எப்பொழுதும் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் பரபரப்பாகவே காணப்படும். இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கொரியர் நிறுவனத்தில் பெண் ஊழியர் ஒருவர் நேற்று தனது வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது அங்கு யாசகம் பெறுவது போல சாமியார் வேடத்தில் வந்த இருவர் பெண் ஊழியரிடம் யாசகம் பெறுவது போல பேச்சு கொடுத்து நடித்துள்ளனர். அப்பொழுது பெண் ஊழியர் அசந்த நேரத்தில் கண்ணிமைக்கும் நொடியில் ஊழியரின் விலை உயர்ந்த செல்போனை அந்த நபர்கள் திருடிவிட்டு அங்கிருந்து நைசாக தப்பி சென்றுள்ளனர். அவர்கள் சென்ற சற்று நேரத்தில் பெண் ஊழியர் செல்போனை பார்த்தபோது செல்போன் திருடு போனது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அதில் இருவர் செல்போனை திருடி செல்வது தெரிய வந்தது. இது குறித்து வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.